நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் வரணுன்ற ஒரு எண்ணம் வந்து எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஹையர் ஸ்டடீஸும் பார்த்துக்கிட்டு ஏஇ படிக்கலாம்னு அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்டாக உங்களுடைய ஸ்டடி ஹாலே வந்து இதுதான், ஸ்டடி ரூமே இதுதான்? ஆமாங்க சார், இதுதான் சார் என்னோட போர்ஷனு. இது வரையும் உங்க போர்ஷன்? ஆமா, நீங்க இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் என் போர்ஷனு. இதெல்லாம் அவங்க போர்ஷன். அப்படிதான். ஆக்சுவலி வந்து என்னன்னா, வீட்டுக்கு வந்த உடனே பாப்பா பத்தி சொல்லணும். அதாவது வந்து சாருடைய ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்க, சாரை வந்து அதிகமா வந்து மோட்டிவேட் பண்ணது யார் அப்படின்னா பாப்பா தானே. உங்களுக்கு கிடைக்குப்பா, படிங்கப்பா. ஈவன் இந்த TNMAWS கவுன்சிலிங் கூட நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், அப்படிதான் நம்ம சொன்னேன். இப்போ நம்ம வந்து பண்ண விதத்தை நான் வந்து சொல்றேன். 5am கிளப் இருந்தது ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்னன்னா மாஸ்டர் மைண்ட் மேப், ஒரு செவரு ஃபுல்லா வந்து என்னன்னா மைண்ட் மேப் போட்டு சொன்னேன். இதுல நான் வந்து பாக்குறேன் மைண்ட் மேப் இல்ல. கவர்மெண்ட் வேலைலாம் வேண்டாம், இப்போ வேலைக்கு போப்பா, 2 குழந்தைங்களாம் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஈவன் என் ஃப்ரெண்டே சொல்லியிருக்காங்க, 2 பெண் குழந்தை பெற்றுட்டு நீ என்னடா இன்னும் படிக்கிற சொல்லிட்டு இருக்கிற. தெரியாத கொஸ்டினை விட்டுட்டு 2வது கொஸ்டினை அட்டன் பண்ண சொல்ல 2வது கொஸ்டினை ஃபர்ஸ்ட் கொஸ்டினை அட்டன் பண்ணிகிட்டே வந்துட்டேன். அதுலேயே ஒரு 3 மார்க்கு. லாஸ்ட்டாக ஒரு 3-4வது கொஸ்டினில் தான் எனக்கு தெரியுது தெரிஞ்ச கொஸ்டினாக தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன்னு. ஸோ ஃபைனலாக ஒரு வார்த்தை, உங்கள் லைஃப்பை என்றைக்குமே வந்து என்னென்னா முன்னேற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் எப்போல்லாம் டவுன் ஆக்குறீங்களோ அப்போல்லாம் வந்து ஃபீல் பண்ணி நினைக்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா? வெல்கம் டு SR இன்ஜினியரிங் கிளாஸஸ். நான் உங்கள் சரவணன். இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, TNMAWS போர்டோடைய எக்ஸாமை கிராக் பண்ணி ஒர்க் இன்ஸ்பெக்டராக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்க நம்ம SR இன்ஜினியரிங் கிளாஸஸுடைய ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டூடெண்ட் ராமகிருஷ்ணன் அவங்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ட்ரு ஆனவுடனே எனக்கு தெரியறது எல்லாமே வந்து ஒன்று தான். எப்பவுமே வந்து நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து சூழலை வந்து காரணம் காட்டிட்டே தன்னுடைய சக்ஸஸை வந்து தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. இல்லைனா நான் சக்ஸஸ் ஆகாததுக்கு இதெல்லாம் வந்து ரீசன் அப்படின்னு சொல்ற நிறைய ஆஸ்பிரண்ட்டை நம்ம வந்து பார்க்குறோம். பட் ஒரு 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 என்விரான்மெண்டல், அந்த என்விரான்மெண்டல் எவ்வளோ பாதகமாக இருந்தாலும் அதில் தன்னுடைய பாசிட்டிவிட்டி என்னெல்லாம் இருக்குது அதெல்லாத்தையும் வந்து எடுத்து தன்னுடைய இலக்கை மட்டுமே நோக்கி கரெக்டாக வந்து போய் சக்ஸஸை அடைஞ்சிருக்கிற ராமகிருஷ்ணனை நம்ம வந்து பார்க்குறோம். 2024 நம்ம SR இன்ஜினியரிங் கிளாஸஸ்ல ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணவர். இப்போ நம்ம டைரக்டாவே வந்து போயிடலாம். இவருடைய சக்ஸஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். MCC ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படித்தேன். ஓகே. 10th 12th அங்கே முடித்தேன். அது காலேஜ் வந்து ஜெயா இன்ஜினியரிங் காலேஜில் முடித்தேன். தமிழ் மீடியங்களா ஸ்கூல்லாம்? எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் தான். உங்களுடைய நேட்டிவ் எல்லாமே இதே பிளேஸ் தான்? சென்னை தான். சென்னை அயனாவரம். இங்க நம்ம இருக்கிறது அயனாவரத்தில் தான். ஓகே. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தீங்களா? நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் வரணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் பண்ணேன், 1 இயர் ஒர்க் பண்ணேன். மேல்கொண்டு படிக்கலாம் இல்லை எக்ஸாம் ஏதாவது எழுதலாம்னு சொல்லி விட்டுட்டு அதுக்கு அடுத்தது ஹையர் ஸ்டடீஸும் பார்த்துக்கிட்டு ஏஇ படிக்கலாம்னு அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்டாக என் சிஸ்டர் மேரேஜ் ஆனதுனால கமிட்மெண்ட்டில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பையன்றதுனால கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்குள்ளே சுமக்கிற மாதிரி ஆச்சு. உங்களுடைய ட்ரீம் எல்லாமே கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட்லி தள்ளி போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாம். அதுக்கு அடுத்தது அப்ராட் போயிட்டேன். அவங்களோட அந்த மேரேஜ் கடன் அடைக்கிறதுக்காக அப்ராடில் போயிட்டு ஒரு 4 இயர்ஸ் அங்கே தங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. கடன் ஒரு சர்டன் பீரியட் அடைச்சாச்சு. அதுக்கடுத்தது இங்கே வர்ற டைமில் கோவிட் வந்துருச்சு. கரெக்டாக கோவிட் டைமில் வந்து வந்தீங்க. ப்ரிப்பரேஷன் வந்தது எல்லாம் கோவிட் டைம் தான் வந்தீங்க. இப்போ ப்ரிப்பரேஷன் எப்படின்னா கோவிட் டைம் வந்துட்டேன். அதுக்கடுத்தது ஜாப் எங்கேயும் இல்லை. அதுக்கடுத்தது யோசிக்க சொல்ல கவர்மெண்ட் டிஏவா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வேக்கன்சி இருந்தது சொல்லி கூப்பிட்டாங்க. டிஏ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அங்கே பார்க்க சொல்ல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஓகே எப்படி இருக்குது அந்த சூழ்நிலை, அதை ரெஸ்பெக்ட் தர்றது அதெல்லாம் பிடிச்சதுனால சரி ஓகே நம்ம கவர்மெண்ட்டுக்கு படிக்கலாமே சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது தான் அப்போ தான் வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்குள்ளே வரீங்க. ஆமாம். கோவிட்க்கு அப்புறம் டிஏவா ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த இது வருது. சரி ஓகே.
இந்த ப்ரிப்பரேஷனுடைய ஜேர்னியில் இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது. ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி செல்ஃப் ஸ்டடியாக ப்ரிப்பேர் பண்ணீங்களா, எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து செல்ஃப் ஸ்டடியாக தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து நிறைய இன்ஸ்டியூட் போயிருந்தேன், நிறைய ஆன்லைன் இன்ஸ்டியூட்டில் பார்த்தேன். எல்லாமே என்ன சொல்கிறாங்க, ஒரு 6 மந்த் 3 மந்த் அந்த மாதிரி தான் கேப் இருக்குது. இப்போ என் ஃபேமிலியை பார்த்துட்டும் அதை பார்க்க முடியல, அது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது. எனக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் லாங் டைமுக்கு நம்ம ஜேர்னியை கண்டினியூவாக அவங்க கைடன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் யோசித்தது. ஆனால் யாருமே அது மாதிரி சப்போர்ட் பண்ணலை. ஆனால் அதுக்கடுத்து தான் உங்களை கால் பண்ணி உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்கள் ப்ராசஸ் சொன்னீங்க, அதுக்கடுத்து உங்கள் இதில் ஜாயின் பண்ணது. உங்களது யூனிக் என்னன்னா, நீங்கள் இயர்லியானு ரெனியூல் பண்ணுற மாதிரி இருக்குது. சிலதெல்லாம் அப்படியே விட்டுடுவாங்க. நீங்கள் ரெனியூல் பண்ணிவிட்டு வருஷத்துக்கு ரெனியூல் பண்ணிவிட்டு இது பண்ணுறீங்க. அப்போனா இப்போ எனக்கே எடுத்துங்களேன், நான் 4 வருஷம் படிச்சிருக்கேன், 4.5 இயர்ஸ் படிச்சுட்ருக்கேன். அவ்வளோ அமௌண்ட்டு ஒரு வருஷமும் கொடுத்து இது பண்ண முடியாதுல்ல. இப்போது ஒரு சின்ன அமௌண்ட் இது பண்ணால் ஒரு சர்டன் டைம் வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் பேட்சை பொறுத்தவரையும் நம்ம வந்து கிளியர் பண்ணுற வரையும் நீங்கள் வந்து ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்காக ரெனியூவல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்புக்கான அமௌண்ட் மட்டும் நம்ம வந்து வாங்கிப்போம். அந்த ஆப்புக்கான அமௌண்ட்டை தான் வந்து அவர் வந்து பேசுறாரு. அப்போ ஸ்டில் எக்ஸாம் கிளியர் பண்றவரையும் ஒரு அகாடமி உங்க கையை பிடிச்சிட்டு நீங்க கிளியர் பண்றவரையும் எங்க கூட இருங்க அப்படின்னு சொல்ற அகாடமி நீங்க பார்க்கல. இதான் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பண்ண மாட்டாங்க. ஓகே, அது மாதிரிலாம் நிறைய டிராபேக் இருக்கு. அது உங்களுக்கு பெஸ்டா இருந்தது. அதனால உங்களுக்கு ஆக்சுவலி வந்து என்னன்னா, வீட்டுக்கு வந்த உடனே பாப்பா பத்தி சொல்லணும். அதாவது வந்து சாருடைய ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க தான் சொன்னாங்க, சாரை வந்து அதிகமா வந்து மோட்டிவேட் பண்ணது யார் அப்படின்னா பாப்பா தானே. அவர் எப்பெல்லாம் டிமோட்டிவேட்டடா இருப்பாங்களோ அப்பெல்லாம் வந்து குழந்தை சொல்லுவாங்களாம், உங்களுக்கு கிடைக்கப்பா, படிங்கப்பா. ஈவன் இந்த TNMAWS கவுன்சிலிங் கூட நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் அப்படிதான் நம்ம சொன்னேன். அதாவது சாருக்கு வந்து அதிகமா மோட்டிவேஷன் கொடுத்தது இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்ஸஸ் வந்து சொல்றாங்க. இப்போ உங்களை அதிகமா மோட்டிவேட் பண்ணது உங்க ஃபேமிலிலேயே அதிகமா மோட்டிவேட் பண்ணது யாரு? மோட்டிவேஷன்னா எனக்கு எல்லாமே ஃபேமிலி எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, பட் சின்ன சின்ன ஃபேமிலி இஷ்யூஸ் இருக்கும், சின்ன வந்துட்டு போகும். அதில் தான் அப்செட் ஆகும் தவிர, ஆனால் மோஸ்ட்லி ஃபினான்ஷியலாக அப்பா அம்மா பார்த்துக்கிட்டாங்க. ஒய்ஃபு எனக்கு வீட்டு வேலை அதெல்லாம் பேர்டன் கொடுக்காம அவங்க பார்த்துக்கிட்டாங்க. பாப்பா கூட முடிஞ்ச வரைக்கும் படிங்கப்பா தான் சொல்லுவாங்க. ஓகே, அது மாதிரி இதெல்லாம் ஓகே. ஆக்சுவலி என்னன்னா, ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் கேண்டிடேட் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அவங்களாம் சொல்றது வீட்டு வேலைலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார். அது வந்து நம்மளால வந்து குறையும் சொல்ல முடியாது, அது வந்து சூழல். அதே போல வந்து என்னன்னா, ஒரு ஃபேமிலி மேனா இருந்துட்டு ஃபேமிலியுமே சமாளிச்சுட்டு ஃபினான்சியலி வந்து நம்மளால வந்து எதுவுமே கான்ட்ரிபியூட் பெருசா வந்து பண்ண முடியாம ஒரு ஆஸ்பிரண்ட் ஸ்டேஜ்ல வந்து இருந்து 2 பசங்களை வச்சுக்கிட்டு ஒரு ஃபேமிலி மேனா இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்றது உண்மையாவே வந்து பெரிய விஷயம். ஓகேங்களா? அது வரையும் வந்து என்னன்னா, உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் ஃபினான்சியலி வந்து என்னன்னா பண்ணதெல்லாம் ஃபேமிலி தான். ஆமா, ஓகேங்களா? அதெல்லாம் வந்து என்னன்னா, அத மாதிரி ஃபேமிலி கிடைக்கிறது உண்மையாவே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா? 2 குழந்தை வச்சாச்சு, போய் படிங்க அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, போய் வேலைக்கு பாருங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது உங்க ஒய்ஃப் வந்து உண்மையாவே வந்து உங்களை நல்ல ஃப்ரீடம் வந்து கொடுத்துருக்காங்கன்றதை விட உங்களுக்கான ஆசையை வந்து என்னன்னா, வீட்டு ஃபேமிலி எல்லாருமே நிறைய ஃப்ரீடம் தான் கொடுப்பாங்க. நீங்க படிங்க, வேலையோனா நான் அப்புறமா பாத்துக்கலாம், நீ வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு நீ இறங்கிட்ட, அது வந்து நீ அத படிக்க ஆரம்பிச்சிரு, நாங்க வீட்டு செலவு எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்பா, எங்க அப்பானா மாமனார் மாமியாரு நானு எல்லாருமே சொல்லியிருக்கோம். அவருக்கு அடிக்கடி அப்செட் ஆகி உட்காருவாரு. என்னடா இது, இப்ப மாமனார் வேற ரிட்டையர்மெண்ட் மே மாசம், அதுக்குள்ள ஏதாச்சும் என்ன பண்றது, இல்ல வேலைக்கு போயிடலாமா அப்படின்லாம் யோசிச்சாரு அவரு. அதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம், அதெல்லாம் கவலைப்படாத, நீ நல்லா படிச்சு முன்னாடி வா அப்படிதான் நாங்க எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபேமிலி மேனா இருந்துட்டு அப்பா வந்து என்னன்னா ரிட்டையர்மெண்ட் சொல்றாங்க. வந்தவொடனே நான் கேட்டப்ப என்னன்னா, அப்பாவும் வந்து என்னன்னா பெரிய ஒரு வேலையெல்லாம் வந்து இல்லை, நம்ம கான்ட்ராக்ட் பேஸ்ல வந்து ரோடு போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த வேலையில ஒரு லேமேனா வந்து என்னன்னா ஒர்க் பண்ணி தான் வந்து என்னன்னா பசங்களை வந்து வளர்த்துருக்காங்க. ஸோ அவர் வந்து சப்போர்ட் பண்ணி, ஒய்ஃப் வந்து சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு ஃபேமிலி மேனா இருந்து வந்து என்னன்னா சாதிச்சிருக்காரு ராமகிருஷ்ணன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்ப டைரக்டா வந்து என்னன்னா அவருடைய ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வந்து போயிடலாம். படிக்கும் பொழுது நிறைய சவால்கள் வந்து இருந்திருக்கும். முதல் விஷயம் வந்து என்னன்னா, சூழலே வந்து நம்மள வந்து அழுத்தம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையும் இது போல ஒரு சூழல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப வந்து என்னன்னா, ஒரு நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட்ல இப்போ ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள ஒரு வீடு அப்படின்றதே வந்து என்னன்னா நிறைய பேருக்கு வந்து அதுல வந்து இந்த என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்கும், ஒரு அடைச்சு வச்ச ஒரு ஃபீலிங் வந்து இருக்கும். ஓகேங்களா?
உங்க பிறப்பு எல்லாமே வந்து என்னன்னா இந்த ஹவுசிங் போர்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த 120 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் இந்த என்விரான்மெண்டல்ல இருந்து படிக்கிறதுக்கு ஜென்ரலாகவே வந்து என்னன்னா நிறைய சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ்லாம் வந்து என்னன்னா டெஃபினட்டா வரும். ஏன்னா அந்த ஒரு சூழலை கடந்து தான் வந்து நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து வந்திருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு வந்து பர்சனலா எனக்கும் தெரியும். ஓகேங்களா, அப்படி வந்து நீங்க எதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணீங்க? இப்போ நம்ம படிச்சுட்டே இருப்போம், அந்த நேரத்துல தான் வந்து என்னன்னா தண்ணி பிரச்சனை வரும், போய் தண்ணி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அந்த நேரத்துல தான் வேற ஏதாவது ஒரு இஷ்யூ வரும், அது அன்றாட வாழ்க்கைக்கான அந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கே நம்ம வந்து ஓடுற மாதிரி இருக்கும். அத மாதிரிலாம் வந்து இருக்கும்போது உங்களால வந்து எப்படி இப்போ இது வந்து க்ளோஸ்டு என்விரான்மெண்ட் இல்லை, பிரச்சனைகள் வரதான் செய்யும், அக்கத்து பக்கத்தில் அதெல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. நம்ம இருக்கிறப்போ என்ன உள்ள இருக்கிற சொல்ல அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பார்த்து படிக்கணும். அதாவது சூழலை வந்து என்னன்னா தனக்கு ஏற்ற மாதிரி தகவமைச்சு அப்படியே வந்து என்னன்னா முன்னோக்கி போயிருக்கீங்க. இப்ப ஒரு செல்ஃப் ஸ்டடி ஆஸ்பிரண்டா ஒரு 2 இயர்ஸ் உங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்க. நிறைய அகாடமி சுத்திட்டு கடைசியா வந்து என்னன்னா SR 2024ல வந்தீங்க, ரைட்டா, ஃபவுண்டேஷன் பேட்சா. ஒரு செல்ஃப் ஸ்டடி ஆஸ்பிரண்டா நீங்க பண்ணும்பொழுது சில நிறைகள் இருக்கலாம், சில குறைகள் இருக்கலாம், சில தப்பு வந்து பண்ணிருக்கலாம். இப்ப உண்மையாவே எத்தனையோ ஒரு கனவுகளோட இன்னைக்குமே வந்து சென்னையில அண்ணா லைப்ரரியா இருக்கட்டும், இல்ல கலைஞர் லைப்ரரியா இருக்கட்டும், இல்ல அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய நாலேஜ் சென்டர், நிறைய லைப்ரரியன் மட்டுமே நம்பி நிறைய ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா படிச்சுட்டு இருக்காங்க. அத மாதிரி செல்ஃப் ஸ்டடி ஆஸ்பிரண்ட்க்கு நீங்க சொல்ற கருத்து என்ன? அது டெக்னிக்கலா இருக்கலாம், இல்ல டிஎன்பிசி குரூப் 2ல இருந்து குரூப் 4 படிக்கிற ஆஸ்பிரண்டா இருக்கலாம். செல்ஃப் ஸ்டடியில ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? செல்ஃப் ஸ்டடீஸ்ல பண்றாங்கன்னா மெயினாக என்ன பார்க்கணுன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். இப்போ ஈவன் நானே நிறைய டிஸ்ட்ராக்ஷன் தான் நிறைய ஃபேஸ் பண்ணேன். அப்படின்னா மொபைல் யூஸ் பண்ணுறது, படிக்கிறதுக்காக நம்ம தேடுவோம், ஆனால் வேறு ஒன்று டைவர்ட் ஆகி போயிடுவோம். இப்போது அது டிஸ்ட்ராக்ஷனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டு கன்சல்டன்சியாக நம்ம போனாலே சக்ஸஸ் ஆகிடலாம். ஓகே, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் செல்ஃப் ஸ்டடியில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. உங்களை மானிட்டர் பண்ண ஆளே இல்லை, அதனால் நீங்கள் எந்த இஷ்டத்துக்கு வேணாலும் நீங்கள் வந்து உங்கள் டைம் வந்து போயிடும். ஓகேவா, அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு செல்ஃப் ஸ்டடி ஆஸ்பிரண்ட்டாக 2 இயர்ஸ் இருந்ததுனால சார் வந்து சொல்கிறாரு ஒன்று. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பண்ண விதத்தை நான் வந்து சொல்கிறேன். 5 AM கிளப் இருந்தது ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா மாஸ்டர் மைண்ட் மேப், ஒரு செவரு ஃபுல்லாக வந்து என்னென்னா மைண்ட் மேப் போட்ட சொன்னேன். மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரைட்டிங் சேலஞ்ச், எழுந்து எம்டி பேப்பர்ல வந்து என்னன்னா நான் சொல்ல எழுதணும். இதுல நான் வந்து பாக்குறேன் மைண்ட் மேப் இல்ல இருந்துச்சு. ஓகே, அது வந்து பாப்பா வந்து அது ஸ்கெட்ச் எல்லாம் வச்சு கிறுக்கிக்கிட்டு எழுதி இது பண்ணிட்டு இருந்தா. மோஸ்ட்லி அங்கதான் அதை ஒட்டி வச்சிருந்தாரு. ஓகே, இந்த இடத்துல தான் அந்த மாஸ்டர் மைண்ட் மேப் வந்து இருந்தது. ஓகே, பாப்பா எல்லாமே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அவருக்கு தேவையானது ஃபுல்லாத்தையும் வாங்கி, மோஸ்ட்லி அவர் வந்து நிறைய வாங்குவார், புக்ஸ், அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கி வீடு ஃபுல்லா ஒட்டி வச்சிருப்பாரு. ஆனா பாப்பா வந்து வளர வளர அவ என்ன பண்றா, அதை வச்சு கிரிக்கிறா, பெண்ணு வச்சு கிரிக்கிட்டு இருக்கா, ஸ்கெட்ச் வச்சு கிரிக்கிட்டு இருப்பா. அதனால அவருக்கு இது ஆகல. அதனால இப்போ அதனால அது எல்லாமே எடுத்தாச்சு. அவ அது மேலதான் ஏறி ஏறி கிரிக்கிட்டு அந்த மாதிரி பண்ண சொல்ல எங்களால எதுவுமே பண்ண முடியல. அதனால சரின்னு ரொம்ப எடுத்தாச்சு. இப்போ மாஸ்டர் மைண்ட் மேப், 5 AM கிளப், ரைட்டிங் சேலஞ்ச், இல்ல எதுலாம் நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணீங்க? ஆக்சுவலா எனக்கு என்ன ப்ராப்ளம்னா ஹெல்த் இஷ்யூ ஆச்சு நடுவில் வந்து, டைஜஷன் ப்ராப்ளம். நான் கண்டினியூவாக உக்காஞ்சி வீடியோ பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூ ஆனதுனால காலையில் ஏஞ்சிக்கவே முடியல. ஓகே, அதனால் அது கண்டினியூ பண்ண முடியல. ஓகே, பட் சம்டைம்ஸ் நான் பண்ணுவேன், சம்டைம்ஸ் ஏஞ்சி பண்ணுவோம். அந்த டைமுக்கு அவரால் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. மோஸ்ட்லி ஒரு 2-3 நாளாச்சு அந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சாப்பிட முடியாது, கண்ணெல்லாம் ரெட் ஆயிடும், போனை பார்க்க முடியாது, தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். அது வந்து அந்த டிவி ஆஸ்பத்திரி போனாதான் அந்த மருந்து சாப்பிட்டாதான் அவருக்கு அலர்ஜி ப்ராப்ளம் வந்து வயிறு பிரச்சனை வந்தது. வயிறு பிரச்சனை வந்தா அவரால் அதை சாப்பிட்டு வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த டயர்ட்லயே படுத்து தூங்கிடுறாரு. அவரால் எதுவுமே பண்ண முடியல. அதுலயும் எப்படியோ அவரால் முடிஞ்ச வரைக்கும் என்ன ஏஞ்சி பண்ண முடியுமோ அது பண்ணிட்டு இருப்பேன். மோஸ்ட்லி வீக்லி 2 வைஸ் 5 AM இது பண்ணுவேன். பட் 2 வைஸ் தான் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி எழுதி பார்க்கறது நிறைய எழுதி பார்ப்பேன். ரைட்டிங் சேலஞ்ச் போல எழுதி பார்க்கறதுலாம் நிறைய பண்ணீங்க, அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுத்து. ஸோ ஆஸ்பிரண்ட் எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா, இப்போ நிறைய வந்து என்னன்னா சின்ன வயசுல இப்போதான் வந்து பாஸ் அவுட் ஆனீங்க,
ப்ரிப்பேர் பண்ண வரீங்க. அதெல்லாம் வந்து என்னன்னா வெல் அண்ட் குட். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ராமகிருஷ்ணன் பார்க்குறோம். ராமகிருஷ்ணன் ஆல்மோஸ்ட் வந்து 30+33 ஐ திங்க் ஸோ. ஓகேங்களா, அவருடைய ஏஜ் வந்து 33. ராமகிருஷ்ணன் இவருடைய பேட்ச்ல 2024 ஃபவுண்டேஷன் பேட்ச்லேயே சுதா மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களோட ஏஜ் வந்து என்னன்னா நியர்லி 48+. ஓகேங்களா, அவங்கள நான் நிறைய வாட்டி வந்து என்னன்னா சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த சீனியர் ஆஸ்பிரண்ட் எல்லாருக்குமே வந்து என்னன்னா வாழ்க்கையில வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி வந்து இருக்கு. அதுக்காகவே வந்து என்னன்னா நிறைய போராடுறாங்க. ஆனால் நிறைய நேரத்தில் இவங்களுக்கு வந்து எதிரியே அமையறதே எதுனா ஹெல்த் இஷ்யூஸ் தான். ஓகேவா, தொடர்ந்து வந்து என்னென்னா கண்டினியூஸாக வந்து உட்காந்து படிக்க முடியாது, பேக் பெயின் வரும். இல்லை தொடர்ந்து வந்து என்னென்னா சிஸ்டம் வந்து பார்க்க முடியாது. ஜென்ரலாகவே வந்து என்னென்னா அது ஜூனியர் ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, சீனியர் ஆஸ்பிரண்ட்டாலும் சரி, யாராக இருந்தாலும் தொடர்ந்து படிக்கும்போது இது மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரது உண்டு. பட் சீனியர் ஆஸ்பிரண்ட்டுக்கு இது போல் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து அதிகமாகவே வந்து இருக்கும். ஓகேங்களா, பட் அதை மீறியுமே வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு இதுதான். ஓகேவா, அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ ஒர்க் இன்ஸ்பெக்டராக வந்து போயிட்டீங்க, அல்டிமேட் ஏம் என்ன சார்? ஏஇ தான் சார். ஏஇ ஜேடிஓ. ஓகே. ஸோ ராமகிருஷ்ணன் அப்படின்னு கிளாஸ்ல நிறைய வாட்டி நான் கத்திருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் இப்போ பாருங்க, ஒர்க் இன்ஸ்பெக்டர் ஏஇ ஆகணும் அப்படின்ற ஒரு துடிப்பு இருக்காங்க. சரி, இப்ப இருக்கிற நம்ம இந்த இயர்க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு நீங்க என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க? கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணணும். ஓகே. அவங்கள செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். செல்ஃப் மோட்டிவேட்டட். அதுக்கடுத்தது ரீசன் சொல்லாம இருக்கணும் சார். ரீசன் சொல்லாம இருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் ரிவிஷன் பார்க்கணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறமா எப்பவுமே வந்து யாருமே ரீசன் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அதனால ரீசன் எப்பவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. பட் இதெல்லாம் நீங்க வந்து உணர்வுபூர்வமா சொல்லக்கூடிய அட்வைஸ். உங்களுடைய ஸ்டடி ஹாலே வந்து இதுதான், ஸ்டடி ரூமே இதுதான். ஆமாங்க சார், இதுதான் சார் என்னோட போர்ஷனு. இது வரையும் உங்க போர்ஷன். ஆமா, நீங்க இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் என் போர்ஷனு. இதெல்லாம் அவங்க போர்ஷன். அப்படிதான். இது பிராக்டிகலாவே வந்து என்னன்னா நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து என்னன்னா அனுபவிச்ச ஒரு இது. ஜென்ரலாவே வந்து என்னன்னா ஒரு டிஎன்ஹெச்பி இல்லைன்னா ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுல வந்து படிக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இல்ல காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், நம்ம படிக்கிற இடமே வந்து என்ன, நம்ம உட்கார இடம் தான் நம்ம படிக்கிற இடம், உட்கார இடம் தான் டேபிள் அப்படின்னு வந்து இருக்கும். ஓகே, இதுதான் வந்து உங்களுடைய ஸ்டடி புக்கு. இங்கதான் இதெல்லாம் புக் இருக்கும். ஓகே, இந்த இது எல்லாம் வந்து இதெல்லாம் புக் இருக்கும், இதெல்லாம் புக் இருக்கும். இதெல்லாம் எடுத்துட்டு ஷிப் பண்ணி இப்ப வீடு இது பண்றதுனால இதுவாயிருக்கு. ரைட். ராமகிருஷ்ணன் ஃபவுண்டேஷன் பேட்ச் 2024 அவர் இந்த வாட்டி கிளியர் பண்ணதுனால ஒரு சின்ன ஒரு மெமரிக்காக ஒரு சின்ன கிஃப்ட். தேங்க்யூ சார். கண்டிப்பா எல்லா ஃபேக்கல்ட்டிக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஓகே. ஃபர்ஸ்ட் என் ஃபவுண்டேஷன் வந்து நீங்க தான் எடுத்தீங்க. ஓகே. பட் ஜேடிஓக்கும் அவங்க நல்லா பண்றாங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு சார். மீன்ஸ் இப்ப ஜேடிஓக்காக நம்ம டீம் வந்து என்னன்னா நானு, தீப்னா மேம், மதன் சார், அருண் சார், இவங்க எல்லாரையும் சேர்த்து சொல்றீங்க. ஆமாங்க. அதாவது என்னன்னா எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ்ல இது நாள் வரையுமே வந்து என்னன்னா ஃப்ரண்ட் ஹேண்ட்ல நான் மட்டும் தான் வந்துட்டு இருந்தேன். இப்பதான் வந்து என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற நிறைய ஃபேக்கல்ட்டி வந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்றோம். நான் போன வருஷம் நான் மட்டுமே எல்லா கிளாஸும் எடுத்தாலும் கூட எனக்கு வந்து பேக் ஹேண்ட்ல நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு மெட்டீரியலா இருக்கட்டும், உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸா இருக்கட்டும். ஸோ தட் டோட்டல் எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ் டீமுக்குமே வந்து என்னன்னா சார் வந்து என்னன்னா நன்றி சொல்லிக்கிறாரு. ஸோ நானுமே வந்து என்னன்னா மனதார வந்து என்னன்னா நன்றி சொல்றேன். ஏன்னா பேக் ஹேண்ட்ல சுபா மேமா இருக்கட்டும், திவ்யா மேமா இருக்கட்டும், இல்ல மனோ மேமா இருக்கட்டும், தேவி மேமா இருக்கட்டும், அருண் சாரா இருக்கட்டும், சரவணன் சாரா இருக்கட்டும், தீப்னா மேம், அதை தாண்டி வந்து என்னன்னா பேக் ஹேண்ட்ல வந்து என்னன்னா எடிட்டிங் வந்து பார்க்கும் பொழுது சரவணன் சார், உதயா சார், இது போல எக்கச்சக்கமான டீம் இருக்கிறது தான் வந்து எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ். இதை நான் இந்த வீடியோவில் நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா வெளியிருந்து பார்க்கும்பொழுது எஸ்ஆர் அப்படின்றது ஒரு ஆள் அது கிடையாது, இட் இஸ் எ டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க்குக்கு கிடைக்கிற சக்சஸை தான் இப்போ நீங்க வந்து அப்கமிங்ல பார்க்க போறீங்க. ஸோ உங்களுடைய சக்சஸ் எல்லா ஃபேக்கல்ட்டிக்கும் வந்து என்னன்னா இது நன்றியா வந்து நான் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் சார். ஸோ ஃபைனலா ஒரு வார்த்தை, உங்க லைஃப் என்னைக்குமே வந்து என்னன்னா முன்னேற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு வார்த்தை, நீங்க எப்பெல்லாம் டவுன் ஆக்குறீங்களோ அப்பெல்லாம் வந்து ஃபீல் பண்ணி நினைக்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா? நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப். எதுக்கும் யாருக்காகவும் உங்க லட்சியத்தை முடியல யாராவது சொன்னாங்கன்னா அதை பண்ணி காட்டிடணும். அந்த ஆம்பிஷனும் இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு, என் ஏஜ் ஃபேக்டரே வச்சு சொல்லியிருக்காங்க. இந்த வயசுல போய் எஸ்எஸ்சி ஜெய் எழுத முடியுமான்னு கேட்டிருக்காங்க, இந்த வயசுல போய் இது பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதனால
ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அது நம்ம பண்ணி காட்டணும், அது ஒரு இது இருக்கும். ஓகே, உன்னால முடியாது, அதனால வந்து நீ வேலைக்கு போறதுதான் உனக்கு பெஸ்ட், ஈவன் கவர்மெண்ட் வேலை எல்லாம் வேண்டாம், இப்ப வேலைக்கு போப்பா, 2 குழந்தைங்களா ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இவரை வந்து ஈவன் என் ஃப்ரெண்டே சொல்லியிருக்காங்க, 2 பெண் குழந்தை பெற்றுட்டு நீ என்னடா இன்னும் படிக்கிற சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகம் சொல்ல, இவரு வேலைக்கு போயிட்டு பிறக்கும் எல்லாருக்கும் சொல்லிக்கலாம்னு சொல்லி. சரி, ஓகே. இனிமே தைரியமா சொல்லுங்க. நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சோன்னா ஸ்டேட்டஸ் போடுங்க, ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்றத போடுங்க. மோஸ்ட்லி எங்க மாமனார் மாமியாருக்கு தான் நான் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னாக்கா அவங்க வந்து என்னன்னா, நானும் வீட்டுலதான் இருக்கேன், வேலைக்கு எங்குமே போறது இல்ல, இவரும் வீட்டுலதான் இருக்காரு. மாமனார் மட்டும்தான் வேலைக்கு போறாங்க. ஒரு சின்ன கடை வச்சிருக்கோம், அதான் மாமியார் பாத்துக்கிறாங்க. பசங்க ஃபேமிலி எல்லாமே அவங்கதான் வந்து எல்லாமே பாத்துக்கிறது, எல்லாமே அவங்கதான் பண்றாங்க. இவர் படிக்கிறதுக்கும் மாமனார் மாமியார் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா ஹெல்ப் பண்றது அவங்கதான். என்னால கொஞ்சம் தான் என்னுடைய எஃபெக்ட், மோஸ்ட்லி வந்து எங்க மாமனார் மாமியார் தான் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்றது எல்லாமே. அது இல்லாம என் பெரிய பொண்ணும் அப்பாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவா. அப்பா நாங்க காப்பி போட்டு தரவா, தண்ணி தரவா அப்படிலாம் சொல்லுவா. அது இல்லாம அவர் நீ பாஸ் ஆயிடுவப்பா, நீ கவலைப்படாத, நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன், நீ பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவா. அவருக்கு வந்து அவர் எப்பப்போ சோர்வாயி ஒரு மாதிரி அப்செட்டா இருக்காரோ அப்பெல்லாம் வந்து என் பெரிய பொண்ணு வந்து சொல்லிட்டே இருப்பா, அப்பா கவலைப்படாதப்பா, உனக்கு கிடைச்சிரும், நீங்க பாஸ் ஆயிடுவீங்க, நான் சாமி கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் என் பெரிய பொண்ணு வந்து சொல்லுவாங்க. நானும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் எங்க அம்மா அப்பாவுக்கு தான் சொல்ல முடியும். அது என் ஒய்ஃபும் இதுக்கு காரணம் தான். அவங்களும் நிறைய விஷயத்துல எனக்கு தேவையான ஒர்க்கு வேலை சமைச்சு கொடுக்கறது கூட அவங்க தான் பாத்துக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. இப்போ அம்மா அப்பா வந்து ஃபினான்ஷியலா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி மாரலாவும் இப்போ வெளியே யாருனாச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு அவங்க ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பையன் பத்தி தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி சப்போர்ட் பண்ணுவாங்க. டிராஃப்ட்மேன் ஆக வேண்டியது நான் என்னோட 9 மார்க் வந்து எரர் பண்ணிட்டேன். அதாவது எரர்னா என்னன்னா, ரிஜிஸ்டர் நம்பரே தப்பா எழுதிட்டு லெட்டர் எழுதி கொடுத்து இது பண்ணேன். அது இல்லாம சீரியல் வைஸ்ல ஷேடிங் பண்ண சொல்ல தெரியாத கொஸ்டினை விட்டுட்டு 2வது கொஸ்டினை அட்டன் பண்ண சொல்ல 2வது கொஸ்டினை ஃபர்ஸ்ட் கொஸ்டினை அட்டன் பண்ணிட்டே வந்துட்டேன். அதுலயே ஒரு 3 மார்க், லாஸ்டா ஒரு 3-4வது கொஸ்டின்ல தான் எனக்கு தெரியுது தெரிஞ்ச கொஸ்டினா தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன்னு. அதுக்கடுத்தது அதுலயே ஒரு 4 மார்க் கிட்ட போயிடுச்சு. எக்ஸாம் டைம்ல வந்து ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது நம்மளுக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நம்ம டெஸ்ட்டு ரிப்பீட் டெஸ்ட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாம் மிஸ்டேக்கை கண்ட்ரோல் பண்ணலாம். நான் வந்து என்னன்னா ஜென்ரலா சொல்றது, எப்பவுமே நாட் ஓன்லி காம்படிட்டிவ் எக்ஸாம், இந்த வாழ்க்கையில நீங்க சக்சஸ் ஆகுற வரையும் உங்களுக்கு காது கேட்கவே கூடாது. ஓகேவா? பின்னாடி பேசட்டும், முன்னாடி பேசட்டும், அந்த பேச்சு எதுவுமே வந்து நம்ம காதுல வந்து கேட்க கூடாது. கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி முன்னோக்கி போயிட்டே இருக்கணும். அப்படி போயிட்டே இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சக்சஸ் இருக்கும். அது நம்ம சக்சஸ் ஆகிறோமோ இல்லையோ நமக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். நான் இது ஆசைப்பட்டேன், இதுக்காக நான் ஓடுறேன், இதுக்காக நான் உண்மையா இருந்தேன், இது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். இந்த சாட்டிஸ்பாக்சன் இந்த இதெல்லாம் வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது. அவங்களுடைய ரோல் அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க, நம்ம ரோல் நம்ம வந்து பண்ணிட்டே இருக்கோம். சோ அந்த வகையில வந்து பார்க்கும் பொழுது எல்லாருடைய வாயை அடைக்கிற மாதிரி உங்களுடைய சக்சஸ் வந்து இருக்கு. இதுக்கப்புறமும் வந்து என்னன்னா நீங்க ஏஐ வந்து ப்ரிப்பேர் பண்ணதான் போறீங்க. கண்டிப்பா வந்து ஏஐயா அடுத்த வாட்டி நான் வந்து உங்களை வந்து மீட் பண்றேன். ஸோ 2024 உடைய ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டூடெண்ட் இப்போவும் நம்மளுடைய ஃபவுண்டேஷன்ல இருக்காரு. அதை தான் அவர் ஸ்டார்டிங்ல சொன்னாரு, ரினிவல் பண்ணிக்கிறோம் நாங்களே அப் டு நீங்க ஏஐ ஆகிற வரையுமே நீங்க வந்து எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ்ல கண்டினியூ பண்ணலாம். ஸோ அடுத்த வாட்டி நான் வந்து வரும்பொழுது கண்டிப்பா வந்து உங்களை ஒரு ஏஐயா தான் நான் பார்க்கறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே.